கண்ணு திறந்து பாருமா மகா குட்டி. நான் உங்க வீட்டுக்கு என்னத்த சொல்ல போறேனோ. டாக்டர் டாக்டர் செத்து சீக்கிரம் வாங்க டாக்டர் டாக்டர். என்னாச்சுங்க என்னாச்சுங்க? பதறாதீங்க. என்னாச்சு? பொறுமையா சொல்லுங்க. டாக்டர் எங்க மகா குட்டி டாக்டர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தோம். ஒரு படுபாவி இடிச்சு தள்ளிட்டு போயிட்டா டாக்டர். ரத்தமா போகுது, சீக்கிரம் காப்பாத்துங்க டாக்டர் மகா குட்டிய ப்ளீஸ் டாக்டர். காம் டவுன், அமைதியா இருங்க. நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க, நான் பாத்துக்கிறேன். பொண்ணுக்கு என்ன வயசு ஆகுது? எங்க மகா குட்டிக்கு 7 வயசு தான் ஆகுது டாக்டர், கொஞ்சம் பாருங்க டாக்டர். ஓகே நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. பிளட் நிறைய போயிட்டு இருக்கு, அதெல்லாம் நாங்க கிளீன் பண்ணணும். பார்த்துட்டு சொல்றேன். நீங்க வெளியே இருங்க, அவங்க வீட்டுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்க. போங்க. சரிங்க டாக்டர், கொஞ்சம் பாருங்க டாக்டர் சீக்கிரம். ஐயோ ஆண்டவா, என்னை இப்படி சோதிக்கிறியே. என் தங்கத்தை என் மகா குட்டி எப்படி படுக்க வச்சுட்டியே. ஐயோ வீட்டுக்கு ஒரே வாரிசு மகா குட்டி. அவங்க தாத்தாக்கெல்லாம் தெரிஞ்சா, பண்ணையாருக்கெல்லாம் தெரிஞ்சா அவ்வளவுதான், உயிரே விட்டுருவாங்களே கடவுளே. இப்ப நம்ம என்ன பண்றது, என்னத்த சொல்றது? ஐயோ வீட்டுல இருக்கவங்களுக்கு முதல்ல போன் பண்ணி சொல்லுவோம், எல்லாரும் வரட்டும். என்ன பதறிட்டு வர போறாங்க எல்லாரும். ஐயோ வீட்டுக்கு ஒரே வாரிசு. காளியாத்தா நீ தான் காப்பாத்தணும் பிள்ளைய. சார் நீங்க தானே அந்த பாப்பாவோட வந்தீங்க? டாக்டர் உள்ள கூப்பிடுறாங்க, கொஞ்சம் உள்ள வாங்க. சரிங்கம்மா, என்னாச்சு மகா குட்டிக்கு? ஏதாவது சொன்னாரா டாக்டர்? இல்ல சார், நீங்க டாக்டர் வந்து கேட்டுக்கோங்க, எதா இருந்தாலும் டாக்டர் தான் சொல்லுவாரு. உள்ள வாங்க. ஐயோ மகா குட்டி என்ன டாக்டர் கண்ணே திறக்கல, என்னாச்சு டாக்டர் என் மகா குட்டிக்கு? இங்க பாருங்க சார், அந்த பாப்பாவுக்கு ரொம்ப ப்ளீட் ஆகுது, ரத்தம் ரொம்ப போயிருக்கு. இப்போதைக்கு கண்ணை திறக்க மாட்டாங்க, மயக்கத்துல தான் இருக்காங்க. இப்ப என்ன டாக்டர் பண்றது? நான் என்ன செய்யறது சொல்லுங்க, எப்படியாவது காப்பாத்துங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அது பண்ணையார் வீட்டு பேத்தி, அவங்க ரொம்ப வசதி, எவ்வளவு செலவானாலும் காப்பாத்த சொல்லுவாங்க. சார் பாப்பாக்கு ரத்தம் அதிகமா போயிருக்கு, ரத்தம் தான் தேவைப்படுது. நாங்களும் விசாரிச்சுட்டு இருக்கோம். டாக்டர் ரத்தம் எது கிடைச்சதுன்னா இமீடியட்டா கொண்டு வர சொல்லுங்க. நீங்களும் ஏதாவது இருந்தா அரேஞ்ச் பண்ணுங்க சார். அவங்க வீட்டுல அவங்க சொந்தக்காரங்க யாருக்காவது பிளட் இருந்தா அரேஞ்ச் பண்ண சொல்லுங்க. சார் ரத்தம் தானே டாக்டர், நான் தரேன், என் மகா குட்டிக்கு நான் தரேன். என்ன என் ரத்தத்தை பாருங்க, கரெக்டா இருக்குமான்னு பார்த்து எடுத்துக்கோங்க ப்ளீஸ் டாக்டர், எப்படியாவது காப்பாத்துங்க. ஓகே டாக்டர், இவரை செக் பண்ணுங்க. இவர் பிளட் மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. ஓகே டாக்டர், நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். என்னாச்சு டாக்டர், செக் பண்ணீங்களா? அவர் பிளட் என்னது, கரெக்டா மேட்ச் ஆகுமா? எஸ் டாக்டர், கரெக்ட்டா மேட்ச் ஆகுது. இந்த பாப்பா பிளட் குரூப்பும் இவரோட பிளட் குரூப்பும் சேம் தான். ஓ காட், நைஸ். சரி, உங்க பிளட் குரூப் மேட்ச் ஆகுதா? நீங்க இந்த பாப்பாக்கு பிளட் தரீங்களா? டாக்டர் எவ்வளவு வேணா ரத்தம் எடுத்துக்கோங்க, என் உயிரே எடுத்துக்கோங்க, ஆனா மகா குட்டியை மட்டும் எப்படியாவது காப்பாத்திருங்க டாக்டர் ப்ளீஸ் டாக்டர். ஓகே, நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க, டாக்டர் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு கூப்பிடுவாங்க. சரிங்க டாக்டர், சரிங்க டாக்டர். முடியனே எப்படி இருக்கா மகா குட்டி? என்ன ஆச்சுனே, என்ன ஆச்சு? அம்மா சரஸ்வதி அம்மா வாங்கம்மா, என்னத்த சொல்றதுமா, பாப்பாவை ஒரு படுபாக இடிச்சு தள்ளிட்டாமா, பாப்பாவை சேர்த்துருக்கேம்மா. என்ன முடியாது இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க? குழந்தைய ஜாக்கிரதையா கூட்டிட்டு போக மாட்டீங்க? என்ன ஆச்சுன்னு பாருங்க. இப்ப என்ன சொன்னாங்க டாக்டர்? சின்ன தம்பி, நான் மகா குட்டியை ஜாக்கிரதையா தான் தம்பி கூட்டிட்டு போனேன். எப்படி நடந்துச்சுன்னு தெரியல தம்பி, கண்ணு வைக்கிற நேரத்துல நடந்துருச்சு தம்பி எல்லாமே. டேய் முனி, என்னடாச்சு என் மகா குட்டிக்கு? என்னடா இப்படி பாத்துக்கிட்ட நீ குழந்தைய? உன்னை நம்பி இந்த குழந்தைய கொடுத்தா இப்படிதான் பண்ணுவியா? ஐயா பண்ணையா, நான் ஒன்னும் பண்ணலையா, எல்லாமே கண்ணு வைக்கிற நேரத்துல நடந்துருச்சியா. நானும் மகா குட்டியை ஜாக்கிரதையா தான் பாத்துக்கிட்டேன். மகா குட்டி என்ன சொல்றாங்க? என் மகா குட்டிக்கு என்ன ஆச்சுங்க? ஏன் முனி என்ன சொல்றாங்க டாக்டர்? சொல்லுடா. ஒன்னும் தெரியல அத்தை, எல்லாம் வெளியே நிக்கிறோம். உள்ள டாக்டர் பாத்துட்டு இருக்கறதா முனி என்ன சொல்றாரு. என்ன ஆக போதோ மகா குட்டி? நம்ம மகா குட்டிக்கு ஒன்னும் ஆகாது, அந்த சாமி நம்மளை காப்பாத்தும். வாய மூடுறா முனி, எல்லாம் ஒன்னாலதான். உன்னை நம்பி குழந்தைய அமிச்சோம் பாரு, எல்லாம் எங்க தப்பு தான். வாய மூடிடு. சார் இங்க என்ன சவுண்டா இருக்கு? இது ஹாஸ்பிடல் சார், பேஷண்ட்லாம் இருக்காங்க, சத்தம் போடாதீங்க சார். மேடம் நான் தான் மகாவோட அப்பா. மகா உள்ள இருக்கால, அவ எப்படி இருக்கா மேடம்? சொல்லுங்க மேடம், அவ நல்லா இருக்காளா? என்னாச்சு சார்? ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு சார். பாப்பாக்கு ரொம்ப ரத்தம் போயிடுச்சு, ரொம்ப ஹெவி ப்ளீடிங்கா இருக்கு. டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ என்ன டாக்டர் சொல்றீங்க? ரத்தமா போகுதா? ஐயோ கடவுளே, மகா குட்டி. அமைதியாரு, நம்ம மகா குட்டிக்கு ஒன்னும் ஆகாது, நம்ம உள்ள போய் பாப்போம் வாங்க. சார் ரத்தம் கொடுக்கறதுக்கு இவர் வரேனாரு. இந்த முனிங்கிறவர் தான் ரத்தம் கொடுக்கறாரு. பாப்பா ரத்தமும் அவர் ரத்தமும் ஒண்ணா இருக்கு. என்னது முனி ரத்தம் கொடுக்கறானா? ஆமாயா, பாப்பாக்கு நான் ரத்தம் கொடுக்குறேயா, பாப்பா சரியாயிடுவாயா. என் ரத்தமும் பாப்பா ரத்தமும் ஒரே இதுதான். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என் பேத்தி படுத்திருக்கிறதுக்கு காரணமே தான். நீ உள்ளே வராத. வாடா சின்ராசு, என்னன்னு போய் பாப்போம்.
ஐயா ஐயா இந்த நேரத்துல இப்படிலாம் பண்ணாதீங்கய்யா. பாப்பா உயிர் தாயா முக்கியம் சொன்னா கேளுங்கய்யா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் ரத்தத்தை அரேஞ்ச் பண்ணிக்கிறேன், நீ வெளியவே நின்னு. ஐயோ என் மேல கோவமா இருக்கே பண்ணையார் வீடு. பரவாயில்ல இருந்தா இருக்கட்டும், ஆனா மகா குட்டிக்கு மட்டும் ஒண்ணும் ஆகக்கூடாது கடவுளே. ஐயோ மகா குட்டி மகா குட்டி மகா குட்டி மகா குட்டி. ஐயோ ஏன் இப்படி எல்லாரும் கத்துறாங்க? மகா குட்டி மகா குட்டி. ஐயோ மகா குட்டி, இந்த அம்மா விட்டு போய் சேர்ந்துட்டியேம்மா. மகா என் தங்கமே என் பேத்தியே, எல்லாரையும் விட்டு எப்படிமா போய் சேர மனசு வந்துச்சு. ஐயோ ஐயோ ஐயோ. ஐயா என்னாச்சு மகா குட்டி? என்னாச்சுமா? எதுக்கு அழுகுறீங்க? என்னாச்சு சொல்லுங்க. எல்லாம் ஒன்னாலதான். இந்த முடியை அடிச்சு தொங்குதா போன்றாசு. ஒன்னால என் பேத்தி உயிரே போயிருச்சுடா. ஐயோ 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 மகா குட்டி எந்திரிச்சிருமா, எந்திரிச்சு அம்மாவை பாருமா. மகா மகா. ஐயா என்ன சொல்றீங்க ஐயா? ஐயோ மகா குட்டி இறந்துட்டாளா? ஐயோ மகா குட்டி தாத்தாவை பாருமா, தாத்தாவை பாருமா. மகா எந்திரி மகா. யோ முனி, எங்க வீட்டு வாரிசை கொண்டுட்டு இங்க வந்து நின்று நடிச்சிட்டு இருக்கியா? வெளியே போயா? முதல்ல வெளியே போ நீ முதல்ல. ஐயா நான் சொல்றது கேளுங்கய்யா. பொன்ராஜ் தம்பி நான் சொல்றது கேளு தம்பி. உன வெளியே போன்னு சொன்னோம், வெளியே போ. ஐயோ மகா எந்திரி மகா, எந்திரிச்சு பாருடி மகா. அப்போ மகா குட்டி என்ன விட்டு போயிருச்சா? மகா குட்டி இனிமே இல்லையா? நான் மட்டும் எதுக்கு இங்க இருக்கணும்? மகா குட்டி மகா குட்டி.